Good afternoon. See, last classல we have discussed about this lesson இல்லையா written off the line அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். This lesson is all about conversation இல்லையா ஒரு இவங்க சாம்ராஜ் சிவாஜி பத்தி அவருடைய அவருடைய டெத்தை பத்தி கிளம்பின புரளி அண்ட் அதை பத்தி நடந்த ஒரு கான்வர்சேஷன் அவங்க பார்லிமெண்ட்ல நடந்த அந்த கான்வர்சேஷனை வந்து நமக்கு இந்த சாப்டர்ல கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுல நமக்கு அந்த கான்வர்சேஷன்ல எப்படி அவங்க மதர் அவங்க ஒய்ஃப் இவங்க எல்லாம் எப்படி டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த சாப்டர்ல பார்த்திருந்தோம் இல்லையா. ஸோ அதுல அந்த சாப்டர்ல இருந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அதை எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 2 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிராமர் போர்ஷன் வந்து அட்வர்ப் பத்தி பார்த்திருந்தோம் இல்லையா. ஸோ அட்வர்ப்ஸ் பத்தி நமக்கு டைரக்டா கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்க மாட்டாங்க. நமக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் கிராமர் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் இன்டைரக்ட் டென்ஸ் ஃபார்ம்ஸ் அப்புறம் இந்த கன்ஜெக்ஷன் ப்ரிப்போசிஷன் இந்த மாதிரி தான் அதிகமா கேட்டிருப்பாங்க. ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு 30 to 35 மார்க்ஸ் கிட்ட அதுவே வந்திருக்கும். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பா ஒரு 2 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுல ஒன் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் இயரா வந்து ஒரு 3-4 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்த கலெக்டிவ் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, வாட் மெசேஜ் டிட் தி அட்டெண்டன்ட் கிவ் ராணி ஜிஜாபாய். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல இப்படிதான் இந்த சாப்டர்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு ஆடட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த சாப்டர்ல இருந்து இந்த 2 மார்க்ஸ் இதெல்லாம் கேட்கறாங்களோ அதை வந்து அந்த சம்பந்தப்பட்ட சாப்டர் கீழே மென்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த சாப்டர் நேம் வந்து உங்களுக்கு கீழே வந்துடும். லைக் இங்க கேட்டிருக்காங்க இல்லையா. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து உங்களுக்கு 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. சாரி, இந்த செகண்ட் கொஸ்டின் 2 தடவை ரிப்பீட் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்ப கேட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் நமக்கு. இந்த கொஸ்டினை கொடுத்துட்டு கீழே பாருங்க அந்த டைட்டில வந்து கொடுத்துட்டாங்க, தி ரிட்டன் ஆஃப் த லைன் அப்படிங்கிற சாப்டரோட டைட்டிலும் கொடுத்துட்டாங்க. ஸோ தட் இந்த சாப்டர்ல இருந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிற க்ளூ உங்களுக்கு ஈஸியா அதுல கிடைச்சிரும். ஸோ எல்லா 2 மார்க்ஸ்லயுமே உங்களுக்கு இந்த டைட்டில் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் வந்து எந்த டைட்டில் அப்படிங்கறத வந்து கொடுத்துருவாங்க இதுலயே. ஸோ தட் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்காது, யாரை பத்தி கேட்கறாங்க எதை பத்தி கேட்கறாங்கன்னு இதுலயே உங்களுக்கு க்ளூ கிடைச்சிரும். ஸோ தட் அந்த சாப்டர் நேம் பார்த்தாலே உங்களுக்கு அந்த சாப்டர் பத்தின போர்ஷன் என்ன கண்டென்ட் ஞாபகம் வந்துருச்சுன்னா அதுல இருந்தே நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இங்க பாருங்க, வாட் மெசேஜ் டிட் தி அட்டெண்டன்ட் கிவ் ராணி ஜிஜாபாய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ராணி ஜிஜாபாய் அப்படிங்கிறது யாரு, சிவாஜியோட மதர் இல்லையா. ஸோ சாம்ராட் சிவாஜியோட மதர் நேம் தான் ஜிஜாபாய் அப்படின்னு சொல்றோம். ஸோ அவங்க கிட்ட வந்து அட்டெண்டன்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க வந்து, நமக்கு இந்த மாதிரி சிவாஜி வந்து எக்ஸ்பயர் ஆயிட்டாங்க, இந்த மாதிரி இவங்க முகல் எம்பரர்ஸ் வச்சிருந்த இடத்துல இருந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க, நமக்கு நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கறத தான் அட்டெண்டன்ட் வந்து கன்வே பண்ணுவாரு. ஸோ இதுல அந்த மெசேஜ் தான் இவர் கன்வே பண்ணுவாரு. ஸோ இதுதான் அட்டெண்டன்ட் வந்து டெலிவர் பண்றது. இப்படிதான் வந்து நமக்கு அந்த கான்வர்சேஷனோட ஓப்பனிங்கே நமக்கு இப்படிதான் இருக்கும். அட்டெண்டன்ட் வந்து இந்த மாதிரி சிவாஜியோட எக்ஸ்பைரி பத்தி சொல்லியிருப்பாரு. அதை சொல்லிதான் இந்த லெசனே நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் ஒரு மெசேஜ் கன்வே பண்ற மெசேஜ். இந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன், நான் இதுக்கு தான் வந்து ஒரு சாப்டருக்குமே அதோட ஆத்தர் யாருங்கிறத சேர்த்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது. வை பிகாஸ் இப்படி கேட்டிருக்காங்க பாருங்க, இந்த இதுல லெஃப்ட் சைடு எல்லாமே நமக்கு வந்து ஃபுல்லா இவங்க கேரக்டர் நேம் கொடுத்துட்டாங்க, அந்த சாப்டருக்கு சம்பந்தப்பட்ட கேரக்டர் நேம்ஸ் கொடுத்துட்டாங்க. ரைட் சைடு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க, எந்த லெசன்ல இருந்து இந்த கேரக்டர்ஸ் இருக்கோ அதை அந்த லெசனோட டைட்டில வந்து ரைட் சைட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க மேட்ச் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் ஒரு சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அந்த ஆத்தர்ஸ் நேம் ஞாபகம் இருந்துச்சுன்னா ஈஸியா உங்களுக்கு இதுல பாருங்க 3 மார்க் அப்படியே ஈஸியா உங்களுக்கு இதுல எடுத்துடலாம். ஸோ இந்த 2 லெசனும் நம்ம இனிமே தான் பார்ப்போம். ரிட்டன் ஆஃப் த லைன் அப்படின்னா இதுல நம்ம கேள்விப்பட்டிருக்கிற கேரக்டர் என்னது, சாய்ஸ் பாய் இல்லையா. ஸோ இதை பத்தி அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. சாய்ஸ் பாய்ங்கிற கேரக்டர் வந்து அதுல கொடுத்துருப்பாங்க. அவருடைய பொயட்டா வந்து இருப்பாரு இல்லையா. ஸோ சிவாஜியோட பொயட்டா வந்து இருப்பாரு அதுல. ஸோ இதுதான் ஆன்சர் நமக்கு. இதே மாதிரி கொஸ்டின் வந்து இந்த பேட்டர்னே வந்து உங்களுக்கு 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ரிட்டன் ஆஃப் த லைன்ல இருந்து சம்பந்தப்பட்ட கேரக்டர்ஸ் கேட்கறது 2 கொஸ்டின் பேப்பர்ல இதே பேட்டர்ன் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ தட் இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய கேரக்டர் நேம்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா மேட்ச் த ஃபாலோயிங்ஸ்ல அந்த கேரக்டர்ஸ் நேம் கொடுத்து மேட்ச் பண்றது ரிப்பீட்டடா கேட்கறாங்க. ஸோ அந்த வாட்டி அது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால அதை பிளான் பண்ணி அப்படி கேரக்டர் நேம்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் மிச்சம் இருக்கிற 2 சாப்டர் நம்ம இனிமே தான் பார்ப்போம். ஸோ தட் அதனுடைய கேரக்டர் நேம்ஸ்ல அந்த சாப்டர் பாக்குறப்போ நம்ம அதை பார்த்துக்கலாம்.
And third question பாருங்க, how did the attendant explain the 3 holy men at the gate? So third question எப்படி கேட்டிருக்காங்க, how did the attendant explain the 3 holy men? So attendant வந்து என்ன சொல்வாரு, இந்த மாதிரி உங்களை பார்க்கிறதுக்கு 3 துறவிகள் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்வாரு இல்லையா, அவங்க ஜிஜாபாய் கிட்ட வந்து சொல்வாரு. ஸோ அதை வந்து எப்படி சொன்னாரு அப்படிங்கிறத வந்து கேட்டிருப்பாங்க. லைக் அவர் வந்து அவங்களோட தோற்றம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து அட்டெண்டன்ட் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. அது நம்ம இந்த கான்வர்சேஷன்ல இந்த சாப்டர்லயே இருக்கு. ஸோ அதை பத்தி வந்து கேட்டிருப்பாங்க, அது எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க டல்லா இருக்காங்க, மொட்டை அடிச்சிருக்காங்க, அண்ட் வந்து இது அவங்க ஹெட் எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப மென்மையா இருக்கு, அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு அதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அதே இதை வந்து இதுல ஆன்சரா கொடுக்கணும். அவங்களோட தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னு அவர் சொன்னாரோ அதை நம்ம இங்க ஆன்சரா கொடுக்கணும். நான் இதை வந்து உங்களுக்கு பிபிடியை இதுல கிளாஸ் ரூம்ல அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அப்லோட் பண்றப்போ உங்களுக்கு ஆன்சரோட அப்லோட் பண்ணிடுறேன், நீங்க அதை கோ த்ரூ பண்ணிக்கலாம். And fourth one பாருங்க, why did Jijabai refuse to believe that her son was dead? ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு கொஸ்டின் தான். ஏன் ஜிஜாபாய் வந்து இந்த மாதிரி அவங்களோட சன் அப்படின்னா யாரு, சிவாஜி இல்லையா. ஸோ சிவாஜிங்கிறவங்க இறந்துட்டாங்கங்கிற அந்த நியூஸை வந்து ஏன் அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ரெஃப்யூஸ் ஏன் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வை, பிகாஸ் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ராலஜர்கிட்ட பார்த்துருப்பாங்க, ஜாதகத்துல அவர் இந்த மாதிரி இந்த இவங்களால வந்து இறக்க மாட்டாரு, இந்த இது வந்து அவருடைய வீழ்வு காலம் இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. அதை ஒன்று நம்புவாங்க. ரெண்டாவது என்ன ரீசன் சொல்லுவாங்க, அந்த அவங்களுக்கு வந்திருக்கிற நியூஸ்ல இந்த மாதிரி சிவாஜி இறந்துட்டாருன்னு மட்டும்தான் இருக்கும், எப்படி இறந்தாரு எங்க இறந்தாருன்ற எந்த டீட்டெயில்ஸுமே இருக்காது. அதனால ஜிஜாபாய் வந்து அந்த நியூஸை நம்ப மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் அதுக்கான ரீசன்ஸ். ஸோ இந்த தெளிவு இருந்துச்சுனாலே நமக்கு இந்த இதை ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த ஃபோர்த் கொஸ்டின் இருக்கு இல்லையா, இதுவுமே உங்களுக்கு 2 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க கொஸ்டின் பேப்பர்ல. ஸோ இது ரிப்பீட்டடா ஒரு 2 மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மார்க் கண்டிப்பா கேட்கறாங்க. அந்த 2 மார்க் எப்படின்னா, இந்த மாதிரி அட்டெண்டன்ட் என்ன சொன்னாங்க, ஜிஜாபாய் ஏன் இப்படி நம்பல, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அட்டெண்டன்ட் பேஸ் பண்ணியே உங்களுக்கு அந்த கேட்கற கொஸ்டினே வந்து திருப்பி ரிப்பீட்டடா நமக்கு வந்திருக்கு. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கும் நமக்கு அந்த கேரக்டர்ஸை கொடுத்து அந்த சாப்டர் கூட மேட்ச் பண்றது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த சாப்டர்ல கேரக்டர்ஸ் நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கணும். அந்த கேரக்டர்ஸ்ல என்னென்ன ரோல் இவங்க பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அவங்களோட ஃபாதர் யாரு, மதர் யாரு, ஒய்ஃப் யாரு, சன் யாரு, பொயட் யாரு, அது எல்லாமே தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கேரக்டர் நேமோட. அண்ட் அந்த நேம் வந்து இந்த அட்டெண்டன்ட் வந்து டிஸ்கிரைப் பண்றாரு இல்லையா, அந்த ஹோலி மேன் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த கேரக்டர்ஸை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுல நீங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இந்த சாப்டர்ல ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த சாப்டர் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஆல் தி கேரக்டர் நேம்ஸ் அலாங் வித் தேர் ரோல்ஸ். ஓகேவா. ஸோ அவங்களோட கேரக்டர்ஸ் என்ன, கேரக்டர் பேர் என்ன, அவங்களோட ரோல் என்ன பண்றாங்கன்றதை சேர்த்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுல இருந்தே உங்களால ஈஸியா எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்படிதான் இந்த சாப்டர் படிக்கிறப்போ நீங்க இந்த மாதிரி பாயிண்ட்ஸுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து யூ ஹாவ் டு ப்ரிப்பேர். ஸோ இதுல எது டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்க. இல்ல மேம், டவுட்ஸ் இல்ல. ஓகே, நான் இந்த கிளாஸ் ரூம் பிபிடியும் உங்களுக்கு போட்டுருவேன் அதுல. அதே மாதிரி இது ரெக்கார்டு இந்த லெக்சருமே வந்து அதுல வந்துடும்.